வேர்க்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க, நாட்டு தென்னங்கன்று விற்பனை செய்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த விவசாயி அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான வழியாக வந்த தென்னை மரத்திலிருந்து உழுவுற தென்னங்காயை எடுத்து முளைக்க போட்டு இந்த பகுதி விவசாயிகளுக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது பாரம்பரியமான நாட்டு தென்னங்கன்றுங்க. அதை எப்படி சேகரிக்கிறாங்க, முளைக்க போடுறாங்க, விற்பனை செய்கிறாங்க, இதில் எவ்வளோ காய் பிடிக்கும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் அந்த விவசாயி அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திங்க. நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் கோக்கலை கிராமம் நெய்க்காரம்பாளையம் நெய்க்காரங்காடு. உங்கள் பேருங்க? பேர் ரங்கசாமி. ரங்கசாமிங்க. நீங்கள் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் விவசாயம் தான், ஒரு 50-60 வருஷ காலமாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நாட்டு தென்னம்பிள்ளை முளைக்க போட்டு வளர்த்து அது இந்த பகுதி விவசாயிகளுக்கு நீங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறதா பல விவசாயிகள் சொல்லி தாங்கண்ணா வந்தோம். உங்களுக்கு இந்த நாட்டு தென்னம்பிள்ளை முளைக்க போட்டு இப்படி வியாபாரம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா எப்படி வந்துச்சுங்க? ஆர்வம் எப்படி வந்துச்சு? நான் வேற ஒரு இடத்துல மலசமுத்திரத்தின் பக்கத்தில் போய் எடுக்க போனேன். அவர் தான் உங்கள் காட்டிலே வயசான மரம் இருந்தால் போட்டு நீங்களே எடுத்து வைங்க, நீங்கள் விற்கிறதுனால வைக்கலாம், நல்ல ரகமாக வளர்த்தியான ஒரு 50 வருஷம் மரம் இருந்தால் சரிங்க எடுத்து போட்டு முளைக்க போடுங்க. சரிங்க. அது ஒரு வருஷத்தில் நல்லா எடுத்து வைக்கிற அளவுக்கு நீங்கள் சேல் விற்கலாம், நல்ல ரகமாக கொடுங்க விவசாயிகளுக்கு, அது நல்லது அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து தான் இப்போ 20 வருஷ காலமாக நாங்கள் முளைக்கி போட்டு விற்றுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்க. இது வாங்கியே இருக்கலாமேங்கண்ணா விலைக்கு? பல பேர் இந்த மாதிரி முளைக்கி போட்டு தருவாங்க தானே? அது சரி வேறு, அதனால் வேறு இடத்துல எடுக்கும்போது இளமரத்துக்காய் போட்டு முளைக்கி கொடுத்துட்றாங்க. சரிங்க. அது காப்பு சரியாக பிடிக்கிறதில்ல அவர் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் வயசான மரத்தில் ஒரு 40-50 வருஷம் காலமாக இருக்கிற மரத்தில் தான் முளைக்கி போடுவோம். ஓ சரிங்கண்ணா. அதுதான் 3 வருஷம் 5 வருஷம் நெட்டை ரகம். நெட்டை ரகம் மரம் 3 வருஷத்துலையும் காப்புக்கு வரும், 5 வருஷத்துலையும் காப்புக்கு வரும். நல்லா ஈல்டு கொலையே இருக்கும். மரம் வெச்ச மரமும் இருக்குது, என்ன கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்கண்ணா. உங்ககிட்ட இருக்கிற மரம் எத்தனை வருஷம் ஆயிருக்குதுங்கண்ணா? இந்த வெச்ச மரமெல்லாம்? வெச்ச மரம் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும். யார் வச்சாங்கண்ணா? அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது, பரம்பரையாக இருக்குது. பரம்பரையாக வழியாக இருக்குது. ஆமாம். ஓ சரிங்க. அண்ணா, இந்த முளைக்க போடுறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற இந்த தேங்காய் நீங்கள் 50 வருஷம் மரத்தில் இருந்து எப்படி அதை அறுவடை செய்கிறீங்கன்னா? நாங்கள் உளுந்தா எடுப்போம், அப்படின்னா கொலையிலிருந்து கவத்தை கட்டி தான் இறக்கி விட்டு முளைக்கி போடுவோம். ஏதாவது 1-2 உளுந்தா அதை எடுத்துருவோம். சரி. மீதி முத்தனக்காயை கவுறு கட்டி தான் இறக்கி விட்டு முளைக்கி போடுவோம். மேலே ஏறி கயிறு கட்டி தான் இறக்கிறீங்க? அப்படியே வெட்டி விடக்கூடாதுங்களா? வெட்டி விட்டா கீழே விழுந்தா காய் விரிசல் வந்துடும். சரி சரிங்கண்ணா. அதனால் கயிறு கட்டி தான் இறக்கி விடுவோம். கைத்து கட்டி பொறுமையாக இறக்கி தான் எடுத்து முளைக்கி. அதுவும் வெட்டி போட்டு ஒரு 30 நாள் கழிச்சு தான் முளைக்கி போடுவோம். ஓ சரி சரிங்கண்ணா. இந்த நாட்டு தென்னை மரத்தில் ஏதாவது ரகங்கள் இருக்குதா எப்படிங்க? 2 ரகம் இருக்குதுங்களா, சிகப்பு ஒன்று பச்சை ஒன்று, 2 ரகம் இருக்குது. 2 ரகமே நம்மகிட்ட இருக்குது. ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்குது. இந்த நாட்டு மரம் இருக்குது, இதில் இருந்து நீங்கள் விதையை எடுத்து முளைக்க போடணும்னு சில விவசாயிகள் விரும்பலாம். அது எத்தனை வருஷம் மரமாக இருந்தால் அதிலிருந்து எடுத்து முளைக்க போடலாம்? ஒரு 30 வருட காலத்துக்கு மேலே இருக்கணும். வயசான மரத்தில் இருந்தால் தான் அது காய் ஈல்டு நல்லா வரும். இள மரத்தை காய் போட்டால் மரம் வளர்ச்சி போயிடும். சரி சரிங்க. வயசான மரத்தை போட்டால் மரம் வளராத நமக்கு பலன் கொடுக்கும். ஒரு நல்லாவே 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே காப்பு வரும். நாம் வச்சு பராமரிப்பு போடணும், பராமரிப்பு பண்ணுறதை பொறுத்து. சரிங்க. இந்த மரம் வச்சு நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் காய் பிடிக்குங்கிறீங்க. இன்னும் கூடுதலாக ஆகுமா இல்லை அவ்வளோதான்? அவ்வளோ நாளையில பராமரிப்பு சரியில்லாத, தண்ணி சரியில்லாத கலந்தால் 5 வருஷம் 6 வருஷம் கூட ஆயிரும். சரி. நல்லா செல்வாக்காக இருந்தால் 3 வருஷத்தில் வந்துடும். ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் 5 வருஷம் நல்ல காப்புக்கு வந்துடும். நல்லாவே 5 வருஷத்தில் வந்துடுதுங்க. ஆனால் இந்த 50 வருஷம் ஆன மரத்துலேருந்து நீங்கள் தேங்காய் எடுத்து முளைக்க போடுறீங்க, அது எல்லா காயும் முளைக்குமா? அதில் ஏதாச்சும் நீங்கள் தரம் பிரிப்பீங்களா? தரம் பிரித்து தான் போடுவோம், சிறுசெல்லாம் போட மாட்டோம். சரி. நிறுவனையாக பார்த்து தான் போடுவோம். அதுலேயும் 100க்கு 10% முளைக்காத வரும். 100 காய் போட்டால் 90 காய் தான் முளைக்கும். நல்ல முளைப்புத்திறன் இருக்கிறதான் பார்த்து போடுவோம். அதுலேயும் 2-1 பழுதடையும். இந்த தேங்காயை எப்படி முளைக்க வைப்பீங்க? எப்படி மேல் பகுதி எது, கீழ்ப்பகுதி எது, எப்படிங்க? அது மேலே தோடு இருக்க பகுதி மேல் பகுதி. காயை ஒரு அரை அடி ஆழம் வெட்டி நேரம் நிறுத்தி தான் முளைக்க போடுவோம். ஓட்டா கரெக்டாக 3 மாதம் 4 மாதத்தில் முளைச்சி வந்துடும். 3-4 மாதத்தில் வந்துடும். ஓ சரிங்க. குருத்து 3 மாதம் 4 மாதத்தில் குருத்து வந்துடும். தண்ணி விடணுங்களா எப்படிங்க? வாரம் ஒரு தண்ணி விட்டால் போதும். வாரம் ஒரு தண்ணி அப்படியே நிலச்ச விட்டா போதுங்க. ஆனால் ஒரு 50 வருஷம் ஆன தென்னை மரம், நாட்டு தென்னை மரம் ஒரு ஆண்டுக்கு எத்தனை காய் பிடிக்குங்கண்ணா? மினிமம் ஒரு 250 காயிலிருந்து 200 காய் வரையிலாவது பிடிக்கும். 250 காய் வரையும் பிடிக்கும். அது எல்லாமே முளைக்கும் திறன் இருக்கும்? இல்லை, ஒரு 50 காய் முளைப்பு திறன் குறைஞ்சிருங்க. மீதி தான் நல்லா முளைப்பு திறன் இருக்கும். இந்த தென்னம்பிள்ளையை முளைக்க வச்சு முளைக்க போட்ட நாளையிலிருந்து எவ்வளவு நாளையில் அது விற்பனைக்கு தயாராகுங்கண்ணா? தென்னம்பிள்ளை முளைக்க போட்டதுலேருந்து 1 வருட காலம்.
1 வருடம் ஆயிருங்களா? 1 வருடம் ஆனால் தான் எடுத்து வைக்க முடியும். சரி சரிங்க. அதுக்கு மேலே 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டாலும் வளர்ந்துடும். சரிங்க. 1 வருஷத்தில் கரெக்டாக எடுத்து வச்சா கரெக்டான பருவம். அதாவது தேங்காய் விட்டு கொஞ்சம் வேர் போயிருக்குங்களா? வேர் போயிருக்கு. 1 2 போயிடும். இதே இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் லேட் ஆனாலும் வைக்கலாங்களா? 1.5 வயசு வரல வைக்கலாம். ஓ சரிங்க. 1.5 வருஷம் வரையுமே வைக்கலாம். சில விவசாயிகள் ஒரு நர்சரியில் போய் வாங்குவாங்க தென்னங்கன்று. அந்த தென்னம்பிள்ளைய ஹைபிரிடா இல்லை நாட்டு ரகமானு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? அது தென்னை மரத்தினுடைய சுவாவையிலிருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். நெட்டை ரகம் சுவாவை வந்து நீட்டமாக வரும். சரிங்க. குட்டை ரகம் குட்டை ரகமாக வரும் கூளையா. அது எப்படிங்கண்ணா இதில் காமிங்கண்ணா? அதில் இந்த பட்டையினுடைய சுவாவை வர்றது தூரமாக வரும் நெட்டை ரகம். ஓ சரிங்க. குட்டை ரகம் பக்கத்துலேயே சுவாவை வந்துடும். ஓ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது சின்ன கண்ணாக இருந்தாலும் அதுலேயும் அப்படி தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கும். சரிங்க. ஆனால் வேறு விதத்துலையும் எதை ஏமாற்றலாமா எப்படிங்க? அது வந்து குட்டை ரகம் நெட்ட ரகம்னு கண்டுபிடிக்கணும்னா நல்லா அனுபவம் உள்ள கண்டுபிடிக்க முடியும். சரிங்க. அதெல்லாம் வியாபாரி எல்லாமே நெட்ட ரகம் குட்டை ரகம் எதை கேட்டாலும் இதுதான் அதுதான் கொடுத்துருவான். சரிங்க. அது வந்து நல்ல இடத்துல பார்த்து வாங்கினா தான் நெட்ட ரகமாக வாங்க முடியும். இது நாட்டு ரகம். இது அவன் வந்து வியாபாரத்துக்காக சொல்ல மாட்டாங்க. அதாவதாங்கண்ணா. இது எந்த மாதிரி மண்ணுக்கு தென்னம்பெல்லாம் நல்லா வருங்க? எல்லா மண்ணுக்கும் வரும். தண்ணி செல்வாக்கு வேணும். தண்ணி எவ்வளோ நாளைக்கு ஒரு தாட்டி விடணுங்க? மினிமம் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடணும். 2-3 நாளைக்கு ஒரு தாட்டி விடணும். தென்னை மரம் வயல் அடித்து தண்ணி போனால் 6 மாதத்தில் அதனுடைய குலையே வேறு 6 குலை வந்துடும் மரத்தில். ஓ சரிங்கண்ணா. நம்ம வாய்க்காலில் தண்ணி விட்டால் 4 குலை தான் இருக்கும். தினம் தண்ணி விடணுங்க? ஆமாம், தென்னைக்கு தினமும் தண்ணி பாயணும். பழமொழி அப்படி இருக்குதுங்க. சரிங்க. தினம் தண்ணி விட்டு அதனுடைய காப்பே வேறு. 7 குலை 8 குலை கூட இருக்கும் மரம். சரிங்க. வருஷம் ஒரு தரம் மக்கிய சாணி எருவு வருஷம் மரத்தை சுற்றி ஒரு 10 கிலோ போட்டுறணும். மக்கி சாணம் உரம் போட்டாவே போதும். சரிங்கண்ணா. அதாவது இயற்கை முறையில் பண்ணுனா இன்னும் அதிகமாக காய் பிடிக்குது. ஆமாம். சரிங்கண்ணா. இடைவெளி எவ்வளோண்ணா வைக்கணும்? ஒரு மரத்துக்கு 25 to 30 அடி இடைவெளி. 25க்கு கம்மியாக வைக்கக்கூடாது. இதே நம்ம லைனாக வச்சா அப்படி. இதே தோப்பாக வச்சாங்கன்னா? தோப்பாக வச்சாலும் 25 அடி ஒன்று தான். 25 அடி ஒன்று தான். ஒரு தென்னை மரத்துக்கு தென்னை மரம் இடைவெளி 30 அடி இருந்தால் தென்னைக்கு தேர் ஓடணும் ஒரு பழமொழி. ஓ சரிங்க. வாழைக்கு வண்டி ஓடணும். அது 5 அடிக்கு ஒரு தென்னை வாழை வைக்கணும். அது மாதிரி வண்டினா மாட்டு வண்டி ஓடணும். 500 மரம் ஒரு மரத்துக்கு மரம் இடைவெளி 30 அடி இருந்தால் 500 மரம் இருக்கவன் அரசன். அணில் தாவாத 500 மரம் இருந்தா அரசன். தண்ணி எந்த மாதிரி தண்ணிக்குன்னா நல்லா வருது? தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருந்தாலும் தென்னை வரும். ஆனால் வந்து நல்ல தண்ணிக்கு அதோட நல்லா பெட்டராக வரும். ஓ சரிங்க. ஆனால் உப்பு தண்ணியாக இருந்தாலும் தென்னை வரும், வராதவெல்லாம் போகாது. ஏன்னா ஹைபிரிட் மரத்துக்கும் இதுக்கும் தண்ணி எவ்வளோண்ணா தேவைப்படும்? ஹைபிரிடுக்கு தண்ணி நிறைய வேணும். இது வறட்சி தாங்கி வரும். இது நல்லாவே வறட்சி தாங்கி வரும். நட்டரகமும் வறட்சியை தாங்கி வரும். குற்றரகம் வறட்சியை தாங்காது. சரி. இது வந்து வறட்சி காலத்தில் தண்ணி இல்லாத போயிடுச்சுன்னு நீங்களே ஒரு மாதம் 2 மாதம் ஒரு வருஷத்துக்கே கூட சில நேரத்தில் இல்லாத போயிடுது. அப்போல்லாம் எப்படிங்கண்ணா? நம்ம நாட்டு மரம் தாங்கும். இடைவெளி தூரம் இருந்தால் மரமே சாகாது. அடர்த்தியாக இருந்தால் சாகும். அடர்த்தியாக இருந்தால் செத்துடும். தண்ணி ஒரு வருஷம் கூட தாங்குங்களா? அது வந்து இளமரத்துலேருந்தே அப்படி பழக்கம் பண்ணணும். சரிங்க. மரம் வந்து காய வச்சு தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தா இளமா வயசான 2 வருஷமே தண்ணி இல்லாத மரம் கூட இருக்குது. இந்த நாட்டு மரம் வந்து 2 வருஷம் இருந்தால் கூட தாங்கும். ஓ சரிங்க. அது நம்ம செல்வாக்கா தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தால் தாங்காது. விடுறதே மாதம் ஒரு தண்ணி விடணும். சின்னதுலேருந்தே வறட்சி தாங்குற சக்தியை அது கொண்டாடணும். ஆனால் அது காய் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். ஆமாம், கம்மியாக தான் பிடிக்கும். ஆனால் நல்லா இருக்கும் அதனுடைய காயை. டேஸ்ட்டு நல்லா இருக்கு. ஆமாம். சரிங்கண்ணா. அங்கே நம்மளுக்கு வீட்டுக்கிட்ட ஒரு மரம் இருக்குது. தண்ணி வருஷம் எந்த வருஷமும் மழை பெஞ்சாதான் தண்ணியே இல்லை. சரிங்கண்ணா. அது வருஷம் ஒரு 200 காய் பிடிச்சிருது. தண்ணி விட்டா ஒரு 250 பிடிக்கும், இல்லாட்டி ஒரு 200 பிடிச்சிருது. அது வந்து சொட்டையில் வயலுக்குள்ள ஒரே மரம் இருக்குது. சரிங்க. அந்த மரத்துக்கு தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த மரம் ஒன்று ஏறதுன்னா 50 ரூபா கொடுத்தா தான் ஏறும். ஏங்கண்ணா அவ்வளோ உயரம்? ஓ சரிங்க. ஆனால் இந்த நாட்டு மரத்தை விரும்ப காரணம் என்னங்கன்னா அதான் நல்லா டேஸ்டா இல்லை எதனால மக்கள்? நாட்டு மரத்தினுடைய ஈல்டு, அதனுடைய தேங்காய் பருப்பு, எண்ணெய் வந்து அதனுடைய தரமே தனி. சுவையும் நல்லா இருக்கு. ஆமாம். சாப்பிட்டாவே நல்லாவே இருக்கா? ஆமாம். ஹைபிரிடோட இது நல்லாவே இருக்கும் தேங்காய். சரிங்கண்ணா. ஆனால் இந்த வயல் மேடு பள்ளம் இருக்குது இல்லைங்களா? ஒரு 3 அடி உயரமாக இருக்கும் பக்கத்து வயல், இன்னொரு வயல் கீழே இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எப்படி வைக்கணுங்க? வரப்பு விட்டு 10 அடி தள்ளி வச்சா அது எந்த இடத்துல வேணாலும் வரும். ஓரத்தில் வைக்கக்கூடாது. ஓரத்தில் வைக்கக்கூடாது. கீழ் பள்ள வயலாக இருந்தால் கீழே வைக்கலாம். கீழே வைக்கலாம். ஆனால் ஓரத்தில் வச்சோம்னா கொஞ்சம் வரப்பு ஒரு 10 அடி தள்ளி மரத்தை வைக்கிறது மரத்துக்கும் நல்லது. ஈரமும் தாங்க, காப்பும் நல்லா பிடிக்கும். சரிங்கண்ணா.
தண்ணி வந்து எவ்வளோ தூரம் தள்ளி விட்டா நல்லா இருக்குங்கண்ணா? மரத்தை சுற்றி 4 அடி அகலத்துக்கு தண்ணி விட்டால் நல்லா சிறப்பாக இருக்கும். ஓ, 4 அடி அகலத்துக்கு விட்டா நல்லாவே இருக்கும். ஆமாம். ஓ சரிங்கண்ணா. குப்பை வைக்கிறதும் எவ்வளோ தூரத்தில் வச்சா நல்லா? 4 அடி அகலத்திலே வெட்டி வைக்கலாம். 4 அடி அகலத்தில் எல்லாமே 4 அடி அகலத்தில் வெட்டி வைக்கலாம். ஆ. வருஷம் 2 முறை கூட வைக்கலாம். 6 மாதத்துக்கு ஒருக்கா கூட 2 முறை வைக்கலாம். அதிகமாக வச்சா ஒரே தரம் போதும். சரிங்கண்ணா. தோராயமாக ஒரு நாட்டு மரம் வச்சு எத்தனாவது வருஷத்துல இருந்து நல்லா காய்க்குண்ணா வரும்? ஒரு 5 வருஷத்துலேருந்தே சரிங்கண்ணா ஆரம்பிச்சிடும். 6வது 7வது வருஷத்துல நல்லா காப்பு வந்துடும். ஒரு எத்தனை காய் வருங்கண்ணா? மினிமம் ஒரு 250 காய் குறையாத வரும். 250 காய் குறையாத வருது. சரிங்க. இது எத்தனை வருஷம் வரையும் காய்க்குங்கண்ணா? அது நாட்டு மரம் வச்சோம்னா எத்தனை வருஷம் வரையும் அதனுடைய லைஃப் இருக்கும்? ஒரு 50 வருட காலம் காய்க்கும். அதுக்கு மேலெல்லாம் ஒன்று கொஞ்சம் குறைஞ்சிரும். குறைஞ்சிரும். ஓ ரைட்டுங்க. தண்ணியும் உரம் இதை இன்னும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் இதை கொஞ்சம் கூடுதலாக வருங்களா? எதுன்னு ஒரு 10 வருஷத்துக்கு வரலாம் அவ்வளோதான். அது அதிகம் உயரமாக இருந்துச்சுன்னா குத்தவு காசு குறையுதுங்களா? இப்போ தோராயமாக எவ்வளோக்கு போகுதுங்கண்ணா? மினிமம் 1000 ரூபா மரம். 1000 ரூபா. உயரமாக இருந்தால் ஒரு மரத்துக்கு 800 தான். சரிங்க. ஆனால் இன்னைக்கு தேதி 9வது மாதம் 2023ங்கண்ணா. இன்னைக்கு படி ஒரு தேங்காய் என்ன விலைக்கு நான் போயிட்டுருக்குது? நல்ல ரகமாக இருந்தால் இன்றைக்கும் 10 ரூபா விற்கிது. நாட்டுக்காய் நல்லா இருந்தா? ஆமாம். சரிங்க. சில்லறை வியாபாரமா? 10 ரூபாய்னு தான் விற்றுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் 10 ரூபாய்னு தான் விற்றுட்டு இருக்கிறீங்க. விற்றது போக மீதி எடுத்து முளைக்கு போட்டுறீங்க? முளைக்கு போட்டுறோம். எல்லாம் இப்போ பருப்பு விற்றுருவோம். பருப்பு விற்றுருவீங்க. வருஷம் நீங்கள் எத்தனை நாட்டு தென்னம்பிள்ளை நீங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கண்ணா? 400 வருஷம் ஒரு 1000 தென்னம்பிள்ளை வைப்போம். 1000 தென்னம்பிள்ளை விற்றுறீங்க. மீதி வந்து காயாக விற்றுருவோம், இல்லைன்னா பருப்பாக விற்றுருவோம். சரிங்கண்ணா. அதாவது மற்ற இடத்துல எல்லாம் போய் ஒரிஜினல் நாட்டு தென்னம்பிள்ளைன்னு சொல்லி வாங்குற நம்பிக்கை இருக்காது இல்லைங்களா? உங்களுதுன்னா வந்தால் மரத்தையும் பார்த்துட்டு காயையும் பார்த்துக்கலாம், மரத்தையும் பார்த்துக்கலாம். நாட்டு ரகம் தான். நாட்டு ரகம் தவிர வேறு இல்லை. அவ்வளோதான். அதனால் நம்பிக்கையாக இருக்கும். ஆமாம். அதுக்காக தாங்கண்ணா நம்ம இந்த பதிவே அதுக்காக தாங்கண்ணா. சில பேர் இலை மரத்தை காய் எடுத்து போட்டு முளைக்க வச்சு பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 50 அது மாதிரி ரகமே கிடையாது நம்மகிட்ட. அதாங்க, நீங்கள் அந்த வயதான மரத்துலேருந்து எடுத்து போடுறதுனால தரமாக இருக்கும். அதாங்கண்ணா. ஆனால் உங்ககிட்ட வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லைங்களா சில விவசாயிங்க, அவங்கெல்லாம் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி இருக்குது? அதெல்லாம் நல்லா காப்பு இருக்குதுன்னு நல்லா சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்குதுங்களா? இருக்குது, பக்கத்தில் இருக்குது. சரிங்க. எத்தனை வருஷம் ஆயிருக்குதுங்கண்ணா அதெல்லாம்? அது பக்கத்தில் ஒருத்தர் 5 வருஷம் இருக்குது. நல்லா காப்பு இருக்குது. நல்லாவே இருக்குது. ஓ சரிங்க. இது சில பேர் விவசாயிகள் சாரியாக வச்சுருப்பாங்க. அந்த இடத்த அது வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஆயிருக்கும். அது இடையில இது வைக்கலாங்களாப்பா? தாராளமாக வைக்கலாம். ஏன்னா அது இன்னொரு 10 வருஷத்தில் அது ஒரு 5 வருஷம் ஆனால் இது காப்புக்கு வரும்போது தெரிஞ்சிடலாம். இந்த தோப்பை வைக்க சில விவசாயிகள் விரும்புவாங்க. அவங்களுக்கு இந்த நாட்டு மரம் செட் ஆகுமா எப்படின்னா? செட் ஆகும், தாராளமாக ஆகும். ஆகுங்க. இடைவேளை மட்டும் 25 அடி கம்மி வைக்கக்கூடாது. 25 அடிக்கு வேலை 30 கூட வைக்கலாம். ஆனால் 25 கீழே வரக்கூடாது. ஓ சரி. இல்லை, தோப்பா வைக்கும்போது 25 அடி வைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து மரத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஓ சரிங்க. ஒரு ஏக்கராவுக்கு 70 கன்று தான் வைக்க முடியும். நம்ம பகுதியெல்லாம் வறட்சியான பகுதிங்கண்ணா. இந்த மாதிரி பகுதிகளுக்கு இருக்கிற விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்னங்கண்ணா? வறட்சி தாங்கிறது நாட்டு ரகம் தான். சரிங்க. ஏதோ 10 வருஷம் 4 வருஷம் காய்ச்சல் வந்துடுது. அப்போ வந்து இந்த வறட்சி நாட்டு ரகம் தாங்கும், உங்களுக்கு எவ்வளோ காய்ச்சலாக இருந்தாலும். அதாங்க. ஆனால் குட்டை ரகம் தாங்காது. ஓ சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு ரகமாக பார்த்து வாங்கி வைங்க. நாட்டு ரகமாக வைக்கிறதா நல்லது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் வந்து வறட்சியான பகுதி தாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒரு தாட்டி கண்டிப்பாக வறட்சி வருது. ஆமாம். அவங்க வந்து எப்படி இந்த இடத்துல போய் வாங்கணுமா? இது எப்படிங்கண்ணா? இது நல்லா போய் பார்த்து தான் வாங்கணும். எங்கே இந்த நாட்டு ரகம் இருக்குதுன்னு சொன்னாலும் ஆமாம், அதனுடைய பார்த்து தான் வாங்கணும். கொண்டுகிட்டு வரவங்கள்ட்ட தயவு செய்து வாங்காதீங்க. ஓ சரிங்க. இந்த வண்டியில் கொண்டாடுறவங்க அவன் எல்லாம் பிடிங்கி தான் கொண்டாடுவான். நாட்டு ரகம்னா அதை தயவு செய்து வாங்காதீங்க. சரிங்க. முளைக்கு போட்டிருக்கிற இடத்துக்கே போய் அவன் காட்டில் மரத்தையும் பார்த்துட்டு வாங்க. எந்த மரத்தில் இருந்து விதையை எடுத்து போடுறாங்கன்னு பார்த்துட்டு தான் வாங்கணும். ஓ சரிங்க. என்னென்ன பயிருங்கண்ணா உள்ளார போட்டுக்கலாம்? 5 வருஷம் தண்ணி காப்பு வரந்தண்ணி ஊடு பயிராக சோளம் போடலாம். சரிங்க. தக்க பூண்டு வைக்கலாம். எருவுக்கு இதில் உள்ள விதைச்சி அதை ஓட்டினா எருவாயிரும். சரிங்க. அது வருஷம் ஒரு தரம் தக்க பூண்டு விதைச்சி உள்ள ஓட்டிவிட்டா நல்ல மரத்துக்கு எருவு, நல்ல மரமும் நல்லா காப்பு வரும். ஓ சரிங்க. 5 வருஷத்துக்கு மேலேங்கண்ணா? 5 வருஷத்துக்கு மேலே உள்ள எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணா மரத்தினுடைய தரம் சக்தி குறைஞ்சிரும். ஓ அந்த சத்து இது எடுத்துக்கிறதுனால காய்க்கு வர வரையும் பண்ணலாம், அதுக்கப்புறம் பண்ண வேண்டாம். ஓ சரிங்க. அங்கே நீங்கள் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் கோக்கலை கிராமத்தில் இருக்கிறீங்க. இதெல்லாம் வறட்சியான பகுதின்னு இருக்குது. உங்களுதெல்லாம் நாட்டு மரம் வச்சுருக்கிறீங்க. இது எதாவது இறந்துருக்குதுங்களா? எங்களுது வந்து நான் இடைவெளி தூர விடுறதுனால காய்ச்சலான பகுதியில் எங்கள் மரம் எப்பவுமே பழுதடைஞ்சதில்லை. பழுதடைஞ்சே இல்லை. ஓ சரிங்க.
உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் வைக்கிறவங்களுதும் நல்லா நல்லா இருக்குது, வறட்சி தாங்குற சக்தி இருக்குது அவங்களுதும். நாட்டு மரத்துக்கு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது வறட்சி காலத்தில் தண்ணி வாங்கி ஊற்றணுமா? தண்ணி இல்லைன்னா அதெல்லாம் வேண்டியே இல்லை. அதெல்லாம் இது வேண்டியதில்லை. தண்ணி ஊற்றியாலும் தென்னை மரம் வராதுங்க, காப்பாற்றவும் முடியாது. ஏன்னா இந்த பகுதியில் அனுபவிச்சிருக்கிறீங்களா? மரம் ஊற்றுனா அது செத்து போயிடும். ஆடாமா, தண்ணி ஊற்றுனீங்கன்னா செத்து போயிடும். ஆமாம், வறட்சியாக இருந்தாலும் கம்மல் இருக்குது. சரிங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து ஊற்ற முடியாது, ஒரு நாளைக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் இடைவெளி நம்ம விட்டுறதுனால. இடைவேளை கேப் இருந்தால் கண்டிப்பாக வறட்சி தாங்குற சக்தி உண்டு. சரிங்க. இடைவெளி தான் மெயின். இன்னைக்கு 9வது மாதம் 2023. இப்போ படி நீங்கள் ஒரு தென்னங்கன்று நாட்டு தென்னம்பிள்ளை என்ன விலைக்கு வைக்கிறீங்க? நான் நாட்டுறாக 100 ரூபா விலைக்கே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 வருட காலமாக அதே விலை தான், ஏற்றுறதே இறக்குறதே இல்லை, ஒரே விலைக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 100 ரூபாய்க்கு தான் தரீங்க? சரிங்கண்ணா. உங்கள்கிட்ட வந்து வாங்குறதுனா இங்கே வீட்டுக்கு வர வழி எப்படிங்க? நாமக்கல் மாவட்டத்தில் கோக்கல கிராமத்தில் நெய்க்காரம்பாளையம் என்ஆர்என் தோட்டம்னா எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் பேருங்கன்னா? பேரு ரங்கசாமின்னு கேட்டால் யார் வேணாலும் சொல்லிடுவாங்க. சரிங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 97 88 33 99 99. இந்த நம்பருக்கு கூப்பிட்டா நீங்கள் வழி சொல்லிடுவோம். வந்தாலும் எடுத்துக்கலாம், அந்த நேரம் வந்தாலும் எடுத்துக்கலாம் தானே. சரிங்க. இதை வந்து நேரில் வந்து தான் எடுக்கணுமா, பார்சல் அனுப்புங்களா? இது பார்சலில் இல்லைங்க, நேரில் வந்து தென்னை மரத்தை கன்றை பார்த்து அவங்க மனசு திருப்திக்கு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அந்த நீங்கள் முளைக்க போட்ட அந்த விதை உற்பத்தியான மரத்தை பார்த்துட்டு எடுத்தால் தான் ஒரு திருப்தி அவிக்கும். அதாங்க. பார்சல் வந்தது என்ன கன்று அனுப்புகிறாங்க, அவங்க உயரம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் தெரியணும்ல. ஆமாங்க. அதனால ஒருத்தர் சின்ன மட்டமாக வேணுங்கிறாங்க, ஒருத்தர் உயரமாக வேணுங்கிறாங்க. கண்ணுனுடைய சைஸ். சரிங்க. அதனால நேரில் வந்து பார்த்துட்டு போகிறது, நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிறது நல்லதுங்க. அண்ணா இவ்வளவு நேரம் பாரம்பரியமாக வழியாக தென்னை மரத்துலேருந்து வர விதையை எடுத்து போட்டு நீங்கள் நாட்டு தென்னம்பிள்ளையை உற்பத்தி பண்ணி தென்னங்கன்றை விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களை நாங்கள் சந்தித்ததுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கம். சில விவசாயிகள் நாட்டு தென்னங்கன்று வைக்க ஆசைப்பட்டு வண்டியில் கொண்டாட வியாபாரிகிட்ட வாங்கி வச்சிட்றாங்க, சில நர்சரியில் வாங்கி வச்சிட்றாங்க. அது வந்து நாட்டு தென்னங்கன்றாக இல்லாத போயிடுதுங்க. அதாவது இலை மரத்தில் முளைக்கி போட்ட கண்ணாக போயிடுது, அதனுடைய வீரியம் அவ்வளோவா இருக்கிறதில்ல. ஒரிஜினலாக நீங்கள் நாட்டு தென்னங்கன்று வாங்கணும்னா இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து எந்த மரத்துலேருந்து விதையை எடுத்து போடுறாங்க அப்படிங்கிற அந்த மரத்தையும் பார்த்துட்டு, முளைக்கி போடுற இடத்தையும் போய் பார்த்துட்டு நேரடியாக வந்து வாங்குங்க. அப்போ தான் ஒரிஜினலாக இருக்கும். இது நீங்கள் எங்கே போய் நாட்டு தென்னம்பிள்ளை வாங்கினாலும் அதனுடைய தாய் மரத்தை பார்த்துட்டு வாங்குங்க. இவ்வளவு நேரம் நாட்டு தென்னங்கன்று வளர்ப்பு முறையை பற்றி பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க, பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.